प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होती योग की विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ क्षमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथ, मौसम की मार अब ना डराती। ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த வேலை அப்படிங்கிற 108 நாள் பட்டினுடைய 88வது நாள். யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த வேலை யோகா. இன்றைய கவிதை இங்கிலீஷ் கவிதை. கவிதையினுடைய தலைப்பு ஸ்கார்பியன் ஆஃப் நைட், இல்லை நைட் ஆஃப் த ஸ்கார்பியன். ஐ ரிமெம்பர் த நைட் மை மதர் வாஸ் ஸ்ட்ரங் பை a scorpion. 10 hours of steady rain had driven him to travel beneath a sack of rice. Parting with his poison flaws of diabolic tail in the dark room, he risked the rain again. The peasants came like swarm of flies and buzzed the name of God 100 times to paralyze the evil one. With the candle and with the lanterns throwing canes, scorpion shadows on the sun-backed walls, they searched for him. He was not found. They clicked their tongues. With every movement that the scorpion made, his poison moved in mother's blood. They said, may he sit still. They said, may the sins of the previous birth be burned away tonight. They said, may your suffering decrease the misfortunes of your next birth. They said, may the son of evil balance in the unreal world against the Son of God become diminished your pain. May the poison purify your flesh of desire and your spirit of ambition. They said, and they sat around on the floor with my mother in center. The peace of understanding on each face, more candles, more lanterns, more neighbors, more insects, and the endless rain. My mother twisted through and through, groaning on a mat. My father, skeptic relationist, trying every crush and blessings powder, mixture, herb and hybrid. He even pounded a little paraffin upon the bitten toe and put a match to it. I watched the holy man perform his rites to tame the poison with an incantation. After 20 hours, it lost its sting. My mother only said, thank God, the scorpion picked on me and spared my children. நேற்று எங்களுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, சிஸ்டர். அவங்கள தேள் கொட்டிடுச்சு. நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரியும் அது தேள் தான் அப்படின்னு எப்படி தெரியும்? அவங்க அப்போ மொபைல் எடுத்தாங்க. மொபைலில் அந்த கொல்லப்பட்ட அந்த தேயிலை காட்டினாங்க, அதனுடைய படத்தை. இதுதான் என்னை கடிச்சுது அப்படின்ட்டு, கொட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இந்த கவிதை கூட ரொம்ப பழையது, 1965 கவிதை.
நிசிம் இஷிகிலுக்கு அப்படிங்கிறவர் எழுதின கவிதை. நிஷிம் இஷிகில் அப்படிங்கிறவரை பாரதத்தினுடைய தந்தை, கவிதைகளின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாரு. அதாவது ஃபாதர் ஆஃப் த இங்கிலீஷ் போயட்ரி, இங்கிலீஷ் கவிதைகளின் தந்தை. அவர் என்ன சொல்கிறார் அந்த பாட்டில், அந்த ராத்திரி எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய கிராமம் ரொம்ப சின்ன கிராமம். ஒரு நாள் ராத்திரி ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. எப்போ எங்கள் அம்மாவை என்னுடைய அம்மாவை அந்த தேள் கொட்டுச்சோ, அப்போ 10 மணி நேரம் இடைவிடாத மழை பெஞ்சிட்டே இருந்தது. அதனால் அந்த தேள் வேறு வெளியில் போக வழி இல்லாமல் அந்த அரிசி மூட்டைக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அது இருட்டில் போய் மறைஞ்சிக்கிச்சு. அந்த இருட்டில் கூட தன்னுடைய வால் பிரகாசமாக தெரிஞ்சுது. அது மட்டும், அந்த விஷத்தை உமிழ்ந்த அந்த வால் அது மட்டும் தெரியுது வெளியே பிரகாசமாக. அப்புறம் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அது ஓடிடுச்சு. கவிஞர் அவருடைய சின்ன வயசினுடைய ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு நாள் ராத்திரி மழை பெஞ்சிட்டு இருந்தது. அப்போ எங்கள் அம்மா ஒரு தேள் கொட்டிடுச்சு. அது அந்த தேள் அந்த அரிசி மூட்டைக்குள்ளே மறைஞ்சிக்கிச்சு, ஒளிஞ்சிக்கிச்சு. அப்புறம் ஓடி போயிடுச்சு. கிராமத்து மக்கள் அந்த கொசு கூட்டம் போல் வந்துட்டாங்க, ஈ கூட்டம் மாதிரி. ஈஸ்வரனுடைய, கடவுள் பேரை 100 தடவை திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தேளினுடைய விஷத்தை எடுக்கிறதுக்காக மனிதர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க, நிறைய நடந்தது இந்த கிராமத்தில். 1965 எழுதப்பட்ட போயம் இது. முதல்ல எல்லாத்தோட ஃபஸ்ட்டு மக்கள் வந்தாங்க. எப்படி வந்தாங்க அப்படின்னா, லால்டன் விளக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க கேண்டில் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, மெழுகுவர்த்தி, லால்டன் விளக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த தேளை தேடிட்டு இருந்தாங்க அந்த இருட்டில். ஆனால் தேள் கிடைக்கல. அந்த கிராமத்தினுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, அந்த தேள் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுமோ, அந்த கிராமத்து நம்பிக்கை என்ன அப்படின்னா, அங்கே அந்த கடித்த தேள் எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகுதோ, எங்கே எவ்வளோ தூரம் நடக்குதோ அவ்வளோ தூரம் விஷம் உள்ளே பரவுமா. அதனால் அது பிடிச்சி அதை நிலையாக கட்டி போடணும், அது நகராமல். அந்த மாதிரி நம்பிக்கை. அதனால் எல்லோரும் தேளை தேடுறாங்க. அதனால் எல்லோரும் சொல்கிறாங்க, அந்த தேளை கண்டுபிடிங்க, அதை கட்டி போடுங்க, அதை நகர விடாதுங்க. அதனால எல்லா கிராமத்து காலங்களும் தேடுறாங்க தேளை. லால்டன் விளக்கு வச்சுருந்தாங்க, மெழுகுவர்த்தி வச்சுருந்தாங்க, அந்த தேளை தேடிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த தேள் இவ்வளோ தூரம் நடந்து போகுதோ அவ்வளோ தூரம் உன்னுடைய அம்மாவுடைய ரத்தத்தில் விஷம் பரவுது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் பேர் வந்தாங்க, எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னாங்க, இது போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தினுடைய கணக்கு. இன்றைக்கி அந்த நீ செய்த பாவத்தினுடைய கணக்கு இன்றைக்கி தீந்துரும், இன்றைக்கி எரிஞ்சிரும். என்ன சொன்னாங்க, இது போன ஜென்மத்தினுடைய கணக்கு, அதனுடைய பரிணாமம். அப்புறம் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, உன்னுடைய இந்த வலி, உன்னுடைய இந்த வேதனை அடுத்த ஜென்மத்தினுடைய துக்கங்களை குறைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லது நல்லது, உனக்கு தேள் கொட்டிடுச்சு, பல ஜென்மத்தினுடைய கணக்கு தீந்துருச்சு. நிறைய சிலர் என்ன சொல்கிறாங்க, அப்புறம் அடுத்த ஜென்மத்துக்கு உனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா பாவம் இங்கே கழிஞ்சிருச்சுல. அவங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணாங்க. அதாவது இந்த உலகத்தில் நல்லது கெட்டதனுடைய பேலன்ஸ் இருக்குல்ல, அது உன்னுடைய இந்த துக்கத்தினால் சமநிலை பெறட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. சிலர் இந்த மாதிரியும் சொன்னாங்க, உன்னுடைய இந்த இரத்தத்தில் ஊடுருவிய அந்த விஷமானது உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் களையட்டும். எல்லாரும் என்னுடைய அம்மாவை சுற்றி 4 பக்கம் சுற்றி உட்காந்துட்டாங்க. என்னுடைய அம்மா படுத்திருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய முகத்திலையும் ஒரு புத்திசாலித்தனம், ஒரு ஏற்றுக்கொண்ட மனப்பான்மையினுடைய ஒரு சாந்தமான ஒரு பாவனை நிலவி இருந்தது. அப்புறம் இன்னும் மெழுகுவர்த்தி வந்தது, இன்னும் லால்டன் வந்தது, விளக்கு வந்தது, இன்னும் அதிகமாக மழை பெஞ்சிட்டே இருந்தது. என்னுடைய தாய் படுக்கையில் வலியிலால் துடிச்சிட்டு இருந்தாங்க. என்னுடைய பிதா, என்னுடைய தந்தை, அவர் எப்படி இருந்தார், ரொம்ப சந்தேகவாதி, ரொம்ப தர்க்கவாதி, எல்லா உபாயமும் சொல்லிட்டு இருந்தார். மந்திர தந்திரம் உட்பட எல்லாத்தையுமே, எல்லா மூலிகைகள், எல்லா ரசாயனம் எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அம்மாவுடைய காலில் கடிச்சிருந்தது, அந்த கொட்டி இருந்ததுல அந்த தேள், அந்த இடத்துல கொஞ்சம் மண்ணெண்ணெயை ஊற்றினார். அப்புறம் நெருப்பு பற்ற வச்சுட்டாரு. நான் பார்த்தேன், அந்த நெருப்பானது என்னுடைய தாயினுடைய கால்களில் எரிந்து கொண்டிருந்தது. அப்புறம் ஒரு சாதுவை பார்த்தேன், அவர் தன்னுடைய மந்திரத்தின் மூலமாக அங்கு பரவி இருந்த விஷத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தார். 20 மணி நேரத்துக்கு பிறகு அந்த விஷத்தின் வலி குறைந்தது, முடிந்தது. என்னுடைய அம்மா இவ்வளோதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தாய், அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, பகவானுக்கு நன்றி, தேள் என்ன தான் கொட்டுச்சு, என்னுடைய குழந்தைகளை கொட்டலை, நன்றி, அதற்கு நன்றி இறைவா,
இந்த கவிதையில் 4 விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து தேள் கொட்டுது, 2வது கிராமத்தினர் வராங்க, 3வது என்னுடைய தந்தை, 4வது வந்து என்னுடைய தாயினுடைய அந்த நன்றி உணர்வு. அவங்களுக்கு ஒன்றுமே தெரில, யார் என்ன செஞ்சாங்க, யார் என்ன பண்ணாங்க, யார் என்னெல்லாம் பேசினாங்க, எதுவுமே ஞாபகம் இல்லை. அவங்களுடைய கணவர் என்ன பண்ணார் அதுவும் தெரில. அவங்க அதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்க எதை பார்த்துட்ருக்காங்க, நன்றி பிரபு, என்னுடைய குழந்தைங்களை கொட்டாமல் விட்டுதே, என்ன கொட்டுச்சே, என் குழந்தைங்களை விட்டுடுச்சே, அதுக்கு நன்றி. இது எந்த ஒரு தேள் கடிச்சிட்ருக்குது, கொட்டுது, அது எந்த ஒரு தேள் இந்த கிராமத்தினர் வந்து தேடிட்டுருக்காங்க. அந்த லால்டன் எடுத்துகிட்டு தேடுறாங்க, மெழுகுவர்த்தி வச்சுட்டு தேடுறாங்க. அந்த மெழுகுவர்த்தி, அந்த லால்டனுடைய நிழல் வந்து அந்த சுவத்துலலாம் படுது. தேள் வந்து கொட்டும், அது அதனுடைய சுபாவம். உண்மையிலேயே தேள் வந்து வெளியே கிடையாது, உள்ளுக்குள்ளே இருக்குது. அதனால் வெளியில் தேடிட்டு இருக்காங்க. அந்த தேடல், அந்த தேளை தேடும் தேடல் பலனற்றது. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசனை, காம வாசனை, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அசுத்தம், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆசனைகள், இதுதான் தேள். பொறாமை, வெறுப்பு, வயிற்றறிச்சல், இந்த எல்லாமே ஒரே நாளில் 4 விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு விஷயம் தேள், அதாவது விகாரம், பாவம், விகர்மம், அழுக்கு, அசுத்தம். இப்போ நம்ம கேட்டோம்ல வானிலை, இன்றைய முரளியில் 1990 6/1/1990, அதாவது 4 விதமான சுத்தம், ஸ்வச்சதா, உடலினுடைய ஸ்வச்சதா, மனதினுடைய ஸ்வச்சதா, இதயத்தினுடைய ஸ்வச்சதா, சம்பந்தத்தினுடைய ஸ்வச்சதா. உடலினுடைய ஸ்வச்சதா அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலை ஒரு சாதனமாக புரிந்து கொள்ளணும். இந்த உடலை ஒரு பஜாராக ஆக்கிடக்கூடாது. இது பஜார் கிடையாது, இது கோவில். நம்மளை நாமளே இந்த சரீரத்தின் ஒரு கேர்டேக்கராக புரிஞ்சுக்கணும். அப்போ தேள் வந்து வெளியே இல்லை, உள்ளே இருக்குது. அப்புறம் அடுத்தது கிராமத்து மக்கள், அவங்கள என்ன பண்ணாங்க, பிரார்த்தனை பண்ணாங்க, மந்திர ஜாப் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கிராமத்துக்காரங்க அவங்கவுங்களுடைய அட்வைஸ் சொன்னாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. பழைய ஜென்மத்தினுடைய கணக்கு வழக்கு அப்படின்னாங்க. எல்லாருடைய புத்தியிலையும் நான் பெரிய புத்திசாலித்தனத்தினுடைய அந்த உணர்வுகள் அவங்க முகத்தில் தெரிஞ்சுது. நான் ரொம்ப புத்திசாலி. என்னுடைய தாய் அந்த தரையில் படுத்துட்டு இருந்தாங்க, அவங்க கதறிட்டு இருந்தாங்க, துடிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொன்னாங்க. என்னுடைய தாய் வந்து வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, எதுவுமே சொல்லலை. சிலர் சொல்கிறாங்க பழைய ஜென்மத்தினுடைய பாவம், சிலர் சொல்கிறாங்க உங்களுக்கு மேலே பாவத்தின் நிழல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க அடுத்த ஜென்மத்துக்கு உங்களுக்கு பாவ சுமை குறைஞ்சிருச்சு. சிலர் சொன்னாங்க நல்லது, பேலன்ஸ் ஆயிடுச்சு. பலவிதமான மனிதர்கள் பலவிதமான விஷயத்த சொன்னாங்க. அதே போல் நம்மை சார்ந்த நமக்கு கூட பலவிதமான மனிதர்கள் பலவிதத்தில் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. இதுதான் உலக நியதி. ஆனால் எல்லாருக்கும் சுப பாவனை இருந்தது, இவங்களுடைய வலி குறையணும் அப்படின்னு. 3வது ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டர் என்னுடைய அப்பா. ரொம்பவும் தர்க்கவாதி, ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் 2 மெத்தடையும் அவர் யூஸ் பண்ணார். ஒன்று ட்ரெடிஷ்னல், இன்னொன்று மாடர்ன் மெடிக்கல். பரம்பரையானதையும் ஒரு பரம்பரை வழக்கத்தையும் ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணார். லேட்டஸ்ட் மருந்தையும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ண முயற்சி பண்ணார். மந்திர தந்திரமும் ஜாப் பண்ணார், மூலிகையும் கொடுத்தாரு. கடைசி அவர் தான் மண்ணெண்ணெயை ஊற்றி தீபத்தை ஏற்றிடுறாரு. அவங்களுடைய காலில் நெருப்பு பற்ற வைக்கிறாரு. அவர் தான் கடைசியாக. இந்த கவிதையில் வந்து பாரதத்தினுடைய முழு அந்த டைமில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதுனுடைய சித்திரம் இருக்குது, சித்திரமாக தெரியுது. ஒரு பக்கம் மூட நம்பிக்கையுடைய மக்கள், இன்னொரு பக்கம் அவங்களுடைய கள்ளம் கபடமற்ற ஒரு பாவனை, பரம்பரைகள், தாரணைகள், அப்புறம் மூட நம்பிக்கையும் இருக்குது. ஒரு குழுவாகவும் இருக்காங்க, குழுவாக ஒற்றுமையாக இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, ஒருத்தவங்களுக்கு தேள் கொட்டினோன்னா ஊரே வந்துடுச்சு. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு, ஆனாலும் வந்துட்டாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. சிலர் கூட ரொம்ப அதிகமான கணக்கு இருக்கும், அவங்களும் வருவாங்க. 4வது எல்லாத்தோட கடைசி பாயிண்ட், என்னுடைய தாய் என்ன சொன்னாங்க, அதுதான் கடைசி பாயிண்ட். 20 மணி நேரமாக அந்த கொட்டின அந்த வலியை, தேள் கொட்டிய வலியினுடைய விஷத்தினுடைய வலியை துடிச்சிட்டு இருந்தாங்க. அது வலியில் கடைசியாக 20 மணி நேரம் கழிச்சு அந்த விஷம் போயிடுச்சு, வலி குறைஞ்சிருச்சு. பகவானுக்கு நன்றி, அந்த தேள் என்னை கொட்டிச்சு, என் குழந்தைகளை கொட்டவில்லை, அதற்கு நன்றி. நேற்று ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்கன்னு சொன்னல ஒரு பேஷண்ட்டு, அந்த தேளை கொண்டுட்டாங்க.
ஏன் தேலை கொன்னீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது என்ன கடிச்சது, நான் எப்படி விடுவேன், அதை ஒரே அட்டியில் கொண்டுட்டேன்ல அப்படிங்கிறாங்க. செப்பலை வச்சு அந்த தேலை கொண்டுட்டேன். அப்புறம் மொபைலில் ஃபோட்டோ எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், என்னெல்லாம் நடந்ததோ, நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணணும், சமர்ப்பணம் பண்ணணும். என்னெல்லாம் நடந்ததோ அது அனைத்திற்கும் நன்றி, என்னெல்லாம் நடந்ததோ அந்த ஒரு நன்றி உணர்வு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நிச்சயந்தாக கவலையற்ற நிலையில் இருந்து அப்புறம் தூங்குங்க. அப்போ இன்றைக்கி பாபா 4 உதாரணங்கள் கொடுக்குறாரு. பகவான் தன்னுடைய விஷயங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு, உதாரணம் கொடுக்குறாரு. அதாவது என்ன உதாரணம் அப்படின்னா, முதல்ல நைட் ட்ரெஸ்னுடைய உதாரணம் கொடுத்தாரு. 2வது உதாரணம் மரணத்தினுடைய நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு உதாரணம் கொடுத்தாரு. 3வது பிஸ்னஸ் மேனுடைய உதாரணம் கொடுத்தாரு. 4வது ஒரு முள்ளினுடைய உதாரணம். ராத்திரி நீங்கள் தூங்குறீங்க, பாபா சொல்கிறாரு, ராத்திரி நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய ட்ரெஸ் ரொம்ப லைட்டாக இருக்குது, லேஸாக இருக்குது அப்படின்னா, நைட் ட்ரெஸ்னால் கொஞ்சம் லூஸாக தானே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நைட் ட்ரெஸ் எப்படி லூஸாக இருக்கோ அதே போல் நீங்கள் லைட்டாக இருக்குதோ அதே போல் நீங்கள் லைட்டாக லேஸாக ஆகிட்டு அப்புறம் தூங்குங்க. அதாவது என்ன அர்த்தம், பாபாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருங்க, மனசில் இருக்கக்கூடிய பாரத்தெல்லாம் கொடுத்துருங்க, அப்புறம் தூங்குங்க. 2வது விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னா, இறக்கும் தருவாயில் ஆத்மாக்குள்ளே என்ன சமஸ்காரம் இருக்குமோ அதை தான் ஆத்மா எடுத்துகிட்டு போகுது கூடவே. அதே போல் ராத்திரி நீங்கள் தூங்கும்போது என்ன ஒரு சங்கல்பம் இருக்குமோ அதுதான் காலை எழுந்தவுடன் முதல் சங்கல்பமாக ஆகும். ராத்திரியினுடைய பிரம்மச்சரியம் தான் காலையினுடைய பிரம்மச்சரியத்திற்கு ஆதாரம், விதை. எந்த சமஸ்காரத்தோட ஆத்மா தூங்குமோ அதே சமஸ்காரத்தோட ஆத்மா எந்திரிக்கும். எந்த சமஸ்காரத்தோட ஆத்மா சரீரம் விடுமோ அதே சமஸ்காரத்தோட சேர்த்து ஆத்மா புது வாழ்க்கையை தொடங்குது. இந்த ராத்திரி கூட ஒரு இறந்து போனதுக்கான சமமானது. இப்படி நினைங்க. அதாவது இந்த சரீரம் இப்போ மிருத்தி ஆகுது, மரணமாக இறந்து போயிடுச்சு இந்த உடம்பு. இப்போ நம்ம இறந்துட்டோம், இதுதான் நம்மளுடைய கடைசி நிமிடமாக இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு எண்ணம் நம்மளுடைய மனசில் அந்த நேரத்தில் தங்கி இருக்கும்? யார் மேலாவது வெறுப்பு, யாருக்காவது பொறாமை, யார் மேலேயாவது வைத்தறிச்சல், எந்த எண்ணங்கள் நமக்குள்ளே நிலை பெற்றிருக்கும் அந்த நேரத்தில்? யோசிச்சு பாருங்கள். 3வது எக்ஸாம்பிள் பாபா கொடுத்தாரு, வியாபாரி. ஒரு வியாபாரி இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுறாரு, எல்லா கணக்கையும் அவர் முடிச்சிடுறாரு. இல்லைன்னா அவருடைய அது என்ன ஆயிடுது, மறுபடியும் அது கடன் ஆயிடுது. அதனால் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பெய்டு கிளிக் பண்ணுங்க, தூங்குங்க. அப்புறம் பாதி விட்டுறாதுங்க எதையுமே. 4வது பாபா என்ன உதாரணம் கொடுத்தாரு, எப்படி முரளியில் வருது இல்லை பாபா, எப்படி 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 அதாவது சதா கவிஞர்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. இது எப்படி அப்படின்னா, நீ அந்த ராஜ்குமாரி போல் இருக்கிறாயா, நீ அல்லது தேவதை போல் இருக்கிறாயா? அதே போல் பகவான் கூட ஒரு கவிஞராக இருக்கிறார். அவர் கவிதைகளின் சக்கரவர்த்தி. அவர் ஒவ்வொன்றையும் கம்பேர் பண்ணுறாரு. எப்படி நீங்கள் நைட்டில் லேசான ட்ரெஸ் போடுறீங்க, அதே போல் லேசாக இட்டு தூங்குங்க. எப்படி நீங்கள் இறக்கும்போது ஆத்மா கடைசி என்ன இருக்கோ அதையே கொண்டு போகும் அப்படின்னு ஒரு உதாரணம் கொடுத்தாரு இல்லையா? எப்படி ஒரு வியாபாரி இருக்காரோ அதே போல் எல்லாத்தையும் கணக்கும் ஒப்படைச்சிடுறாரோ அதே மாதிரி ஒப்படைச்சிருங்க. எப்படி அடுத்த 4வது எப்படி காட்டில் முள்ளை எல்லாம் எரிக்கிறாங்க, அதே போல் நீங்களும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய எல்லா விஷயங்களையும் எரிச்சிருங்க. பகல் ஃபுல்லாக என்னெல்லாம் நடந்ததோ அதை எல்லாத்தையும் தீ கொளுத்திடுங்க, பற்ற வச்சிருங்க. யோகா அக்னியின் மூலமாக பஸ்பம் பண்ணிடுங்க, சாம்பல் ஆக்கிடுங்க. அப்புறம் 4 விதமான சக்திகளை பாபா சொன்னார். ஒன்று ஞானத்தினுடைய சக்தி, அடுத்தது நினைவினுடைய சக்தி, அடுத்தது வில் பவரனுடைய சக்தி, 4வது கண்ட்ரோலிங் பவரை பற்றி சொன்னார் பாபா இன்னைக்கு. இந்த 4 சக்தியின் மூலமாக உங்களுக்கு பகல் நேரத்தில் ஃபுல் டேயில் என்ன நடந்ததோ அதை பஸ்பம் பண்ணிடுங்க. அப்போ இப்போ எல்லோரும் யோசிச்சிங்க, எல்லோரும் கண்ணை மூடுங்க. இந்த 4 உதாரணங்களை நம்ம அனுபவம் பண்ணலாம். இப்போ ராத்திரி நேரம் நம்ம கட்டிலுக்கு போகிறோம், எப்படி லேசான ட்ரெஸ்ஸு நம்ம போட்டிருக்கிறோம், டைட்டான ட்ரெஸ்ஸை நம்ம மாற்றிடுறோம். ஃபுல் டேயில் என்னெல்லாம் நடந்ததோ, என்னெல்லாம் நினைவுகள் இருக்குதோ, எந்த ஒரு நிகழ்வுகள் என்னை சுமையாக மாற்றுகிறதோ அந்த மாதிரியான டைட்டான துணியை டைட்டான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாற்றி வைங்க. லேசான ட்ரெஸ்ஸை மாட்டிக்கோங்க.
லேசான ட்ரெஸ் அப்படின்னா சொமானனுடைய ட்ரெஸ். நான் இப்போ தூங்குறேன், உங்களுடைய பெட்டை உங்களுடைய கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நம்ம வந்து டெய்லி எங்கே தூங்குறோமோ அந்த இடத்த உங்கள் கண் முன்னாடி கொண்டு வாங்க. இல்லைனா நீங்கள் தூங்குறது தரையில் தூங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த நினைங்க, அதை கண் முன்னாடி கொண்டு வாங்க. நான் தூங்கிட்டுருக்கிறேன், லைட் ட்ரெஸ் போட்டுட்டு தூங்கிட்டுருக்கிறேன். நான் தூங்கிட்டுருக்கிறேன், லைட் ட்ரெஸ் போட்டுட்டு தூங்கிட்டுருக்கிறேன். அடுத்தது 2வது ப்ராக்டிஸ், இதுதான் என்னுடைய கடைசி நேரம் அப்படின்னா, இன்னும் ஒரு நிமிஷம் இல்லை 2 செகண்டில் என்னுடைய ஆத்மா நான் இந்த உடலை விட்டு பிரிய போகிறேன். அப்பொழுது ஒருவேளை நான் 2 செகண்டில் இறக்க போகிறேன் அப்படின்னா, நான் எந்த சிந்தனைகளோடு நான் இறந்து போவேன், எந்த எண்ணத்தோடு நான் இறந்து போவேன்? மனசு திருப்தியாக இருக்கிறது, விழிப்புணர்வான நிலையில் நான் இந்த சரீரத்தை விட்டு போகிறேன். ஆத்மா திருப்தியாக. திருப்தி என்பது பயிற்சி அல்ல, ஆத்மாவின் சுபாவம். நறுமணத்தை பரப்பியவாறு நான் ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு இதற்கு விடை கொடுத்து விட்டு கிளம்புகிறேன், புறப்படுகிறேன். அடுத்து 3வது ப்ராக்டிஸ், ஒரு வியாபாரியை பாருங்கள். அவருடைய கடையில் இருக்கிறாரு, ஃபுல் டே அவர் பிஸியாக இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கிட்ட வந்தாங்க, எல்லாத்தையும் அவர் கணக்கு பார்க்குறாரு, எல்லா நஷ்டம் லாபம் எல்லாத்தையுமே எழுதுறாரு. பேலன்ஸ் ஷீட்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு தன்னுடைய ரிஜிஸ்டரில் சைன் பண்ணிவிட்டு பரமாத்மாவிற்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த ரிஜிஸ்டர் அங்கே வச்சுட்டு கடையை மூடிட்டு அப்புறம்தான் போகிறாரு. எல்லா கணக்கும் முடிஞ்சிடுச்சு, அக்கௌண்ட்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர் கிளியர். அது 3வது 4வது ஆக்சுவலி, நான் காட்டில் இருக்கிறேன், காட்டிலுடைய எல்லா முட்கள்லையும் நான் வெட்டி ஒரு இடத்துல குவிச்சு போட்டு நெருப்பை பற்ற வச்சாச்சு, அது எரிஞ்சிட்ருக்கு. அந்த முள் எரிவதன் கூடவே என்னுடைய எல்லா துக்கங்கள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும், என்னுடைய கவலைகள் அனைத்தும் இதில் எரிந்து கொண்டிருக்கின்றது. ஃபஸ்ட்டு கட்டில் படுக்கை, 2வது மரணத்தின் நேரம், 3வது பிஸ்னஸ்மேன், 4வது முள்களை எரிப்பது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்றைய பாபாவுடைய மகா வாக்கியம், அமிர்த வேளை பாயிண்ட்ஸ். தூங்குவதற்கு முன்னாடி பாபாவிற்கு நீங்கள் தன்னுடைய போத்தாமில் அந்த சார்ட்டை கொடுக்கல அப்படின்னா, அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி பாபாவுக்கு எல்லா செய்திகளையும் நீங்கள் கொடுங்க. கம்பைன் ரூபத்தில் கொடுத்தாலும் சரி, அப்பா ரூபத்தில் கொடுத்தாலும் சரி, ஒரு நாளினுடைய சமாச்சாரத்தை கொடுங்க. அடுத்த நாளைக்கான சிரேஷ்டமான சங்கல்பம் மற்றும் கர்மம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுனுடைய பிரேரணையை எடுத்துக்கோங்க. அப்போ எல்லாத்தோட ஃபஸ்ட்டு காரியம் என்ன பண்ணணும்? ஷேரிங். என்ன பண்ணணும்? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஷேரிங் பண்ணணும். பாபா கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும். என்ன நடந்திருந்தாலும் சரி, இதுதான் நடந்தது, இப்போ எனக்கு நாளைக்காக என்ன உயர்வாக என்ன ஆக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பாபா கிட்டேருந்து பிரேரணை வாங்கிக்கிறோம். அப்புறம் நான் தூங்குறேன் இந்த மாதிரி நினைக்கணும். எல்லா விஷயத்தையும் நீங்கள் பாபாவுக்கு கொடுக்கல் வாங்கல் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை தானே லேசாக ஆக்கி கொள்வது. எப்படி ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் லேசான ட்ரெஸ்ஸில் தூங்குறீங்க, நைட் ட்ரெஸ்ஸு, அதே போல் லேசான ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தயாராகிட்டு கூடவே தூங்குங்க, பாபா கூடவே. தனியாக தூங்காதுங்க. தனியாக தூங்குனீங்கன்னா மாயா வாய்ப்புகளை பயன்படுத்தும். அப்போ 2வது பாயிண்ட் என்ன? பாபா கூடவே தூங்கணும். முதல்ல ஷேரிங், எஸ். 2வது கூடவே தூங்கணும். தனியாக இருந்தோம் அப்படின்னா பயம் வரும். கூடவே இருக்கிறோம் அப்படின்னா நிர்பயமாக இருக்கும் தூக்கத்தில். நீங்கள் நிர்பயத்தோடு இருப்பீங்க, பயம் இல்லாமல் இருப்பீங்க, மாயா பயந்துடும். இந்த மாதிரி பாபா எப்பெல்லாம் சொல்கிறாரோ அப்போ உடனே பாபா எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அதனால் விஷுவலைசேஷன் மோடை ஆன் பண்ணுங்கள், ஆக்டிவேட் பண்ணுங்கள். பாபா உடனே சொல்ல அதை கண் முன்னாடி விஷுவலைசேஷன் பண்ணுங்கள், ஒரு காட்சியாக பாருங்கள். பாபா ஒரு பொருள் இந்த உலகத்தை விஷயத்தை சொல்ல போகிறார்.
எப்படி இந்த மாதிரி கடைசி நேரத்தில் ஆத்மாக்கள் இறக்குற நிலையில் தன்னுடைய சமஸ்காரங்களில் என்னென்ன இருக்குதோ அதை எடுத்துகிட்டு போகுது, அதே சமஸ்காரம் எமர்ஜ் ஆகும். அதே போல் இந்த உங்களுடைய நாளினுடைய பகல் நேரத்தை நீங்கள் முடிக்கிறீங்க, அப்போ நீங்கள் இந்த நாளினுடைய கணக்கை முடிக்கிறீங்க அப்படின்னா அந்த சமஸ்காரம் ஞாரா பியாராவாக மாறிடுச்சு. இந்த மாதிரி சமஸ்காரத்தோட தூங்கும்போது அடுத்த நாளும் அதே சமஸ்காரம் வரும், எமர்ஜ் ஆகும். அதனால ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி சக்தியின் மூலமாக பழைய விஷயங்களை கணக்கு வழக்க முடிச்சு அதை அழிச்சிருங்க. கணக்கு வழக்க முடிச்சிருங்க. ஒரு பிஸ்னஸ்மேன் இருக்காரு, அவருடைய கணக்கை முடிக்கலை அப்படின்னா அவர் கடன்காரன் ஆயிடுறாரு. அப்புறம் அவங்க கடையை மூட வேண்டியதாக வந்துடுது. இதே போல் உங்களுடைய ஃபுல் டே என்னெல்லாம் நடந்ததோ அந்த கணக்கு வழக்குகளை அங்கே முடிச்சிருங்க, கணக்கை கழிச்சிருங்க, கணக்கு காட்டிடுங்க. அடுத்த நாளைக்காக கடன் அப்படிங்கிறத வைக்காதுங்க. இல்லைன்னா அது மர்ஜு ரூபத்தில் உங்களுடைய புத்தியை பலவீனமாக மாற்றிடும். அதனால் டெய்லி உங்களுடைய கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு புது நினைவு இருக்கணும். புது நாளைக்கான புது நினைவு. எப்பொழுது தன்னுடைய அனைத்து கர்மம் மற்றும் அனைத்து சங்கல்பத்தினுடைய கணக்கை கிளியராக வச்சிருக்கிறோமோ அப்போ சம்பூர்ணம் மற்றும் சஃபல்தா மூர்த்தியாக ஆயிடுவோம். தன்னுடைய கணக்கு விளக்கையே நீங்கள் முடிக்க முடியல அப்படின்னா எப்படி மற்றவங்களுடைய கர்ம பந்தனத்தை, மற்றவங்களுடைய கர்ம கணக்கை எப்படி நீங்கள் கழிப்பீங்க? அதனால டெய்லி ராத்திரி உங்களுடைய ரிஜிஸ்டர் கிளியராக இருக்கணும். என்னெல்லாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே யோகா அக்னியில் பஸ்மம் பண்ணிடுங்க. எப்படி அது என்ன வந்தது, எப்படி 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 பைபிளில் காட்டியிருக்காங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னுடைய சிஸ்டர்கள்ட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஜீசஸ் கிரைஸ்ட் பேசும்போது எக்ஸாம்பிள் வச்சு பேசுகிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் அந்த மாதிரி ஒரு டைம் வரும், நான் உங்களுக்கு முன்னாடி பேசும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாம்பிள் கொடுக்காமலே பேசுவேன், அந்த நேரத்தை புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களை விட்டு செல்ல போகிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் அது வரைக்கும் உதாரணம் காட்டி தான் பேசுகிறாரு எல்லா விஷயத்தையுமே. கதை நிறைய சொல்லிகிட்டே இருப்பார், கதையாக சொல்லிகிட்டே இருப்பார். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு கதை சொல்லுவார். லாஸ்ட்டு அவருடைய 12 மணி நேரம் இருந்ததில் லாஸ்ட் 12 hours அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் ஏமாத்திடுவார், யூதாஸ். அவர் எதிரிகள் கூட போய் சேர்ந்துருவார் 30 வெள்ளிக்காசுக்காக. 30 வெள்ளிக்காசுக்காக ஜீசஸை காட்டி கொடுத்து அவரை வித்துடுறாரு. அந்த கடைசி நேரத்தினுடைய அந்த அவருடைய ஸ்பீச் இருக்கு இல்லையா, அது எப்படி கடைசி 12 மணி நேரம் பேசுகிறாருல, எப்படி பாபா மவுண்ட் அபில் பேசுகிறாரு, அதே போல் அவரு பேசுனதும் ஒரு மவுண்ட் தான், மலை. அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் தன்னுடைய சிஷ்யர்கள் கூட பேசுகிறாரு. அந்த நேரத்தில் அவர் என்னெல்லாம் பேசினாரோ அதில் எந்த ஒரு உதாரணமும் அவர் கொடுக்கவே இல்லை. ஒரு சிஷ்யர் இன்னொரு சிஷ்யர்கிட்ட சொல்கிறாரு, பாருங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, எந்த ஒரு எக்ஸாம்பிளும் அவர் கொடுக்கவே இல்லை. இது வரைக்கும் எல்லாத்துக்குமே உதாரணம் கொடுத்துட்டே இருந்தார், ஆனால் இப்போ உதாரணம் கொடுக்கல. அதாவது அவர் போகிறதுக்கான டைம் வந்துடுச்சு. எல்லா அவ்வியக்த முரளியும் பாருங்கள், 60, 70, 80, 90, 2000 எல்லா அவ்வியக்த முரளிலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார் பாபா. ஆனால் லாஸ்ட் என்னெல்லாம் அவ்வியக்த முரளி நடந்ததோ அதில் என்ன சொல்கிறார் பாபா, ஆஹா குழந்தைகளே ஆஹா, ஆஹா தந்தை ஆஹா, ஆஹா பாபா ஆஹா. 2015, 2016, 2017 அவ்வியக்த முரளிலாம் என்னது சொல்கிறாரு, அதில் உதாரணமே எக்ஸாம்பிள் எதுவுமே கிடையாது. அதில் ராக்கெட்டினுடைய உதாரணம் கிடையாது, பிஸ்னஸ் மேனுடைய உதாரணம் கிடையாது, நைட்ரஸினுடைய உதாரணம் கிடையாது, எந்த ஒரு முள்ளினுடைய உதாரணமும் கிடையாது, பேராஷூட்டினுடைய உதாரணம் கிடையாது, ஹெலிகாப்டர்னுடைய உதாரணமும் கிடையாது. அவர் பிளெயினாக பேசினார். எப்படி முள்ளை எரிச்ச உடனே அதனுடைய பெயர் அடையாளமே இல்லாமல் போயிடுது. அதே போல் ஞானத்தின் சக்தியின் மூலமாக இது ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகவும் பவர்ஃபுல்லான ஃபஸ்ட் நம்பர் 1 சக்தி எது, ஞானம். காலையில் நடந்ததே அது ஞானத்தின் ரூபத்தில் பார்க்கும்போது அது எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை பஸ்பம் பண்ணிடுங்க. 2வது நினைவு சக்தியின் மூலமாக, 3வது வில் பவர் மூலமாக, 4வது கண்ட்ரோலிங் பவர் மூலமாக தன்னுடைய ரிஜிஸ்டரை டெய்லி கிளியர் பண்ணுங்க. அதனால் எந்த ஒரு பொருளுமே பெண்டிங் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் எரிச்சிருங்க. ஒரு நாளினுடைய வீணான எண்ணம், வீணான கர்மம் அப்படிங்கிற எந்த ஒரு கோடுமே அடுத்த நாளைக்காக அது இருக்கக்கூடாது. அதாவது கடன் இருக்கக்கூடாது, முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, கதம் கதம், ஃபுல் ஸ்டாப். அப்போ நீங்கள் ரிஜிஸ்டரை கிளியராக வைக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி யார் அந்த ரிஜிஸ்டரை கிளியராக வச்சுருக்காங்களோ அவங்க வெற்றி மூர்த்தியாக, சஃபலதா மூர்த்தியாக ஈஸியாக ஆயிடலாம். எவ்வளோ ஒரு அற்புதமான மகா வாக்கியம் பாருங்கள். பரந்தாமத்தின் நறுமணம் இதில் இருக்குது இந்த மகா வாக்கியத்தில். அதனால் லட்சியம் வைக்கக்கூடாது, நான் அதை கேட்கணும், அதை சொல்லணும், அதை படிக்கணும் அப்படின்னு வைக்கக்கூடாது. லட்சியம் என்ன வைக்கணும் அப்படின்னா, இதை நான் அனுபவம் பண்ணணும். அனுபவம் பண்ணணும் அப்படின்னா அங்கே எரியக்கூடிய
முற்கள் வந்து எரியறதை போய் பாருங்கள் காட்டில் போய். அப்போ உண்மையிலே போய் பார்த்தீங்கன்னா அப்போ அனுபவம் ஆகும். பாபா சொன்னது கரெக்ட். இதை பற்றி பாபா என்ன சொன்னார் அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கலாம். கடைக்கு இப்போ ஏதாவது பிஸ்னஸ் மேன் இல்லை கடை வச்சுருக்கிறவங்க அவங்க இடத்துக்கு போங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். எப்படி வந்து அவர் கணக்கில் வைக்கிறாரு அதை பாருங்கள். அப்புறம் சுடுகாட்டுக்கு போய் எரியக்கூடிய பணத்தை பாருங்கள். அப்புறம் நைட் ட்ரெஸ்ஸை டைட்டாக போட்டுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் என்ன ஆகுது. லைட்டாக போட்டு பார்த்தா என்ன ஆகுது. அதே செப்பலை போட்டுட்டு அப்படியே நீங்கள் ஃபுல் டே போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு தூங்குனீங்கன்னா எப்படி இருக்கும்? டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இல்லையா? இல்லைன்னா டைட்டான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாபா ரூமில் போய் யோகா பண்ணுங்கள், எப்படி இருக்கும்? ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அந்த 4 உதாரணங்கள் இன்றைக்கி. அப்புறம் 2 ஹோம் ஒர்க்கு. அனுபவம் பண்ணுங்கள். பாபாவினுடைய கிரணங்கள், பாபாட்டிருந்து அவருடைய கிரணங்கள் என்கிட்ட வந்துட்டு இருக்கு. ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி என் மீது அது ஷவர் மாதிரி கொட்டிகிட்டு இருக்குது. எனக்குள்ளே இருக்க அந்த வீணானது தேவையில்லாத எல்லாத்தையுமே பஸ்பம் பண்ணுது, எரிச்சிருது. அந்த ஷவர் அந்த பழைய சமஸ்காரங்கள் தேவையில்லாத விஷயங்களை எரிச்சு சாம்பலாக்குது. 2வது உதாரணம் வந்து மைண்டை வந்து ஒரு லாண்ட்ரியாக நினச்சிக்கோங்க, வாஷிங் மிஷின். இது வந்து மனசு. பாபா என்ன பண்ணுறாரு? பாபா வந்து அது க்ளீன் பண்ணுறாரு, துவைக்கிறாரு. மனசுங்கிற அந்த துணியை எல்லா வேஸ்ட்டும் அங்கே போயிடுது. லாண்ட்ரி மிஷினுக்குள்ளே குதிச்சிருங்க, அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே. அப்போ அங்கே சுத்தம் இல்லை, இப்படி சுற்றிட்டே இருக்கும். அதே போல் நீங்களும் சுற்றுங்க, நல்லா சுத்த விடுங்க. ஏன்னா நிறைய பாவம் இருக்கு இல்லையா, பாவத்தின் கணக்கு. அந்த மாதிரி நமக்குள்ள சுத்தத்தன்மை இருக்கணும். இதுதான் ஹோலி ஹன்ஸினுடைய விஷயம். ஹோலி ஹன்ஸ், புனித அன்னப்பறவை. இதுதான் புனித அன்னப்பறவை. அடுத்தது ஒரு பிரதர் வந்து கவிதை சொல்ல வராரு. அதனுடைய தலைப்பு வந்து தர்மராஜருடைய வாரண்ட். ஓம் சாந்தி. இன்றைய கவிதையினுடைய தலைப்பு வந்து தர்மராஜரின் வாரண்ட். விழித்தெழுங்கள் உலகத்தினரே. நேரம் என்ன மாதிரி நேரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. விழித்தெழுங்கள் உலகத்தினரே, விழித்தெழுங்கள், நேரத்தை அறிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது தூங்கும் நேரம் அல்ல. ஆகையால் அஞ்ஞான தூக்கத்தை தியாகம் செய்யுங்கள். நேரம் வந்து கொண்டிருக்கிறது, மிகவும் பயங்கரமான ஒரு நேரம். அனைத்தும் மாறப்போகிறது திடீரென்று. யுக பரிவர்த்தனை வரப்போகிறது. அப்பொழுது பாருங்கள் புயலின் ஆட்டத்தை. கொல்வதற்கு சாவதற்கும் எல்லோரும் தயாராக இருப்பார்கள். ஒவ்வொரு மனிதர்களும் 4புறத்திலிருந்தும் தாக்குதல் வரும். மற்றும் நாட்டிற்குள்ளே ஏற்படும் உள்நாட்டு கலவரம். 4புறமும் கொடுமைகள் நிகழும். அனைத்து பூதங்களும் நடனமாடும். தலைவர்களையும் மந்திரிகளின் உயிரையும் அதிகாரிகளின் உயிரையும் காப்பாற்ற வேண்டியதிருக்கும். ஏனென்றால் யாரெல்லாம் பாரத தாயை கொடுமைப்படுத்தினார்களோ அவர்களுக்கு இருக்கிறது கணக்கு. யாரெல்லாம் பாரத மாதாவை கொடுமைப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் அவங்களுடைய இதை சுரண்டினாங்களோ அவங்க எல்லாருக்கும் காத்திருக்குது தண்டனைகள். தேடி அவர்களுக்கு பழி கிடைக்கும். தேடி பழி எடுக்கப்படுவார்கள். கணக்கை முடிக்கத்தானே வேண்டும். ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவும் ஏற்படும் இறுதி சண்டை. அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் ஏற்படும் இறுதி மகாபாரத யுத்தம். உலகத்தின் முன் பாரத நாடு மற்றும் உயர்ந்த சக்தி மிக்க நாடாக நிலை பெற்றிருக்கும். இதுதான் இந்த சண்டையின் பரிணாமம். 4புறமும் யுத்தங்கள் நிகழும். ஆனால் நஷ்டம் ஏற்படுவது முஸ்லிமிற்கும் கிறிஸ்தவர்களுக்கும். 3வது உலக மகா யுத்தம் நடக்கும். பிரளயத்தினை வரவைக்கும். அது மிகவும் பயங்கரமான சம்ஹார ரூபத்தில் வரும். பாரதம் சண்டையிடாமலே விஸ்வத்தின் வெற்றியாளராக மாறும். பாரதம் யுத்தம் செய்யாமலே விஸ்வத்தின் வெற்றியாளராக மாறும். பாரதம் உலக தலை நாடாக மாறும். முழு உலகமும் ஆபீஸாக மாறும். பாரதத்தில் நியாய சபை கூடும். அப்பொழுதுதான் சத்தியகம் தென்படும். இவ்வளவு நடந்த பிறகு கடைசியில் சத்தியகம் வரும். இயற்கையானது சாதனங்களின் சுகத்தை அனைவருக்கும் கொடுக்கும். பாரதம் மீண்டும் உலகத்தின் குருவாக மாறும். சாதனங்களால் நிறைந்திருக்கும் பாரதம். 4புறமும் பச்சை வெளிகள் பச்சை பசேல் என்று மாறும். பசுமையாக மாறும். வீட்டுக்கு வீடு குஷி நிறைந்திருக்கும். தினமும் கொண்டாடுவோம்.